तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். வேசி யோகமானது நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறுறவங்க தான். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருஷம் தட்சிணாயனம் காலம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாளில் 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பிறக்குது. உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கார்த்திகை மாதம் கிடைக்க போகுது, கார்த்திகை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அதை பற்றிலாம் நாம் பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் கிரகங்களின் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, இந்த மாத துவக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியாவில் ராசியில் கேது, விருச்சகத்தில் சூரியனுடன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த கார்த்திகை மாத தொடக்கத்தில் கிரகங்கள்லாம் சஞ்சரிக்குது. அதாவது கார்த்திகை மாதத்தில் நவ கிரகங்களின் நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் நவகிரகங்களின் தலைவனான சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்கிறாரு. விருச்சிக ராசியில் சூரியன் புதன் இணைந்து முதல் ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குறார். அடுத்தது வேசி யோகம். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் சூரியனுக்கு 2வது வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் வேசி யோகமும் உருவாகுதே. இந்த வேசி யோகமானதே நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டதே. ஒரு நபரின் ஜனனகால சாதக கட்டத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேது ஆகிய கிரகங்களை தவிர்த்த மற்ற கிரகங்களின் ஏதேனும் ஒன்று அல்லது மொத்த கிரகங்களும் இருந்தால் அந்த சாதகருக்கு வேசி யோகம் உண்டாகுது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி காண்கிறவங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் அதைத்தான் நாம் திருக்கார்த்திகை என்று அடமொழியுடன் அழைக்கின்றோம். சிலர் பெரிய கார்த்திகை என்று கூட சொல்லுவாங்க. கார்த்திகை மாத திருக்கார்த்திகை வழிபாடு. திருக்கார்த்திகை நாள் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையில் செய்து வழிபடுவதோடு விரதம் இருந்து வழிபட்டோம்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பார். அப்படிப்பட்ட இனிய திருக்கார்த்திகை திருநாள் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. கார்த்திகை மாத பரணி தீப வழிபாடு. அதற்கு முதல் நாள் பரணி தீபம் ஆகும். பாவங்கள் போக்கும் பரணி தீப வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம் அன்று, அதாவது கார்த்திகை 27ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில் நம் வீட்டில் விளக்கேற்றி வைத்தால்
உன்னதமான வாழ்க்கை அமையும். மறுநாள் ஆலயம் சென்று முருகப்பெருமான் சன்னதியில் வழிபாடு செய்ய வேணும். அங்கு கவச பாராயணம் பாடுவது நல்லது. உங்கள் வீட்டில் நல்லெண்ணெயிலையும் ஆறுமுக பெருமான் சன்னதியிலும் இழுப்ப எண்ணெயிலும் தீபம் ஏற்ற வேணும். வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஒரு படிக்கு 3 விளக்கு ஏற்ற வேணும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கார்த்திகை 18ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் வக்கரம் பெறாரு. அதே கார்த்திகை 18ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மாதம் முழுவதும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள். சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் இந்த மாதம் முழுவதும் பார்த்து கொள்கிறாங்க. இந்த மாதம் பல ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்தான். கார்த்திகை மாதத்தில் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டில் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டோம்னா மகிழ்ச்சி உண்டாகும். அதாவது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தில் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவாங்க. கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலமாகும். காந்தல் பூக்கள் அதிக மலரும் மாதம். ஆதலால் இந்த மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. கார்த்திகை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடகராசி. இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும் பொழுது திடமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம்தான். அதாவது குரு பகவான் வக்ரமடைந்திருக்கிறதுனால அவர் வழங்கிய யோக பலனில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ஒவ்வொரு செயலிலும் கவனமாக செயல்படுவது அவசியம். உடல்நிலையிலும் சரி, ஏதேனும் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம். அல்லது உங்களுடைய செல்வாக்கில் அந்தஸ்தில் பின்னடைவை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகலாம். கவனமாக செயல்படணும். கேது நெருக்கடியில் இருந்து உங்களை பாதுகாப்பார். எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவார். ராகு உழைப்பிற்கு ஏற்ற வருமானத்தை வழங்குவார். இந்த காலத்தில் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று வர்றதுனால வழி வழியாக இருந்த சங்கடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாயால் ஒரு படபடப்பு, வேகம் என்பதெல்லாம் இருக்கும். அதன் காரணமாக உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் தோன்றலாம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தினரின் ஆலோசனைகளை ஏற்பதும் அனுசரித்து செல்வதும் நல்லது. பணிபுரியும் இடத்துல உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும். மாணவர்கள் படிப்பில் அக்கறையுடன் கவனம் செலுத்துவது அவசியம். சந்திராஷ்டிரமம் டிசம்பர் 7. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 20, 21, 29, 30. டிசம்பர் 2, 3, 11, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நவகிரக வழிபட்டோம்னா நன்மைகள் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பூசம். மனதில் எது சரின்னு பட்டதோ அதை செய்யும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம்தான். சனி பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் ஒரு வகையில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும்.
உடல்நிலையில் சிறு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பார்த்து நடந்துக்கணும். இதுவரை வேகமாக நடைபெற்று வந்த வேலை கிடைத்த வருமானத்தில் தடைகளும் தாமதமும் ஏற்படும். வீண் பிரச்சனைகளும் தேடி வரும். வாகன பயணத்தில் நிதானம் காப்பதும் இயந்திர பணிகளில் கவனமாக செயல்படுவதும் நல்லது. மேல் அதிகாரிகளையும் அனுசரித்து போக வேண்டிய நெருக்கடியெலாம் நீங்கும். குடும்ப உறவுகளுடன் முடிஞ்சவரை இணக்கமாக செல்வது நல்லது. குழந்தைகளின் மீது இந்த காலகட்டத்தில் அக்கறை கொள்வது அவசியம். அவர்களுடைய செயல்பாடுகளில் கவனம் தேவை. வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யும் போது யோசித்து செய்வது நல்லது. ராசிக்குள்ளே செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால செயல்களில் தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படும். வார்த்தைகளால் சங்கடம் உண்டாகும். கேதுவால் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தியும் ஏற்படும். வாழ்க்கைக்கேற்ற வருவாய் வரும். அடிப்படை தேவை பூர்த்தியாகும். பிறரை விமர்சனம் செய்வதை தவிர்க்கணும். வாழ்க்கை தேவையானவற்றில் மட்டுமே கவனத்தையும் உழைப்பையும் செலுத்துவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டாம். விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டாம். சந்திராஷ்டமம் டிசம்பர் 7, 8. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 17, 20, 26, 29. டிசம்பர் 2, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது பைரவரை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ஆயில்யம். வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம்தான். செயல்களில் கவனம் தேவை. வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யும்போது நல்லா யோசித்து செய்யணும். அரசியல்வாதிகள் வார்த்தைகளில் கவனம் தேவை. பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க தங்கள் பணியில் நேர்மையாக செயல்படுவது அவசியம். பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறது நல்லது. குடும்பத்தினர் ஆலோசனைக்கு இந்த காலகட்டத்தில் மதிப்பளிக்கிறதும் பெரியோரை அனுசரித்து போகிறதும் உடன் பணிபுரியவங்கள்ட்ட மோதல் போக்கை காட்டாமல் இருக்கிறதும் பெரிய நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும். சனி பகவானால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். கவனக்குறைவால் சிறு விபத்துகளையும் சந்திக்க நேரம். ஒரு சிலருக்கு எதிர்ப்பாளினரால் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது வரும். கேதுவால் அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய நிலையும் உண்டாகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் கூட. சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. எதிர்பார்த்த பணம் வரும். புதிய சொத்து வாங்கும்போது மூலப்பத்திரத்தை நன்றாக கவனிப்பதும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது நல்லா படித்து பார்த்து கையெழுத்து போடணும். அரசு வழி முயற்சி வழக்கு தள்ளி போகும். அவற்றால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது ரொம்ப சிறப்பு. சந்திராஷ்டமம் டிசம்பர் 8, 9. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 20, 23, 29. டிசம்பர் 2, 5, 11, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது நரசிம்மரை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது கார்த்திகை மாத ராசி பலன்கள். கடகராசியை பற்றி நாம் பார்த்தோம்.